வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் 5th யூனிட்டில் ப்ரோஸ் த கான்வகேஷன் அட்ரஸ் இதுக்கான கொஷின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லெசன் கான்வகேஷன் அட்ரஸ். இது எழுதினவர் டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. அதாவது இது எழுதலை, இதை எங்கே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் 1967 நவம்பர் 18 அன்னைக்குங்க இந்த கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, பட்டமளிப்பு விழா, அந்த விழாவில் அறிஞர் அண்ணாதுரை உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாடத்தில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் மதிப்பெண்ணுக்காக படிக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கண்டிப்பாக இது சினானிம்ஸில் கொடுப்பாங்க. அதில் நம்ம ரொம்ப இந்த மாதிரி லென்த்தியாக இருக்க மீனிங்லாம் படிக்க தேவையில்லை. சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம படித்தோம்னாவே இதில் வந்துடும். அப்புறம் கொஷின் நம்ம ஆன்சர் எழுதிடலாம், ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து தான் சினானிம்ஸ் வரும் கண்டிப்பாக. அப்புறம் கொஷின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா புக் பேக் கொஷின்ஸ், நம்ம இந்த கொஷின்ஸ் தான் மட்டும் படித்தா போதும். இப்போ இந்த 7 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிட்டோன்னா இதுக்கு கீழே என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 3 or 4 sentences ஈச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 7 கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 7 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம கிளியராக படிச்சிட்டோன்னா இந்த பாடத்தில் என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். எல்லாமே ஒரே மீனிங் தான் வரும், ஒரே சென்டென்ஸ் தான் வரும், ஒரே அந்த கண்டென்ட் அந்த கருத்துங்கிறது அப்படி தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாம் பார்க்கலாம் இப்போ கொஷின் ஆன்சரை. இப்போ இது வே டு சக்ஸஸ் நோட்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறது. இந்த நோட்ஸில் நான் கொஷின் ஆன்சரை உங்களுக்கு சொல்லித்தரேன், நம்ம பார்க்கலாம். புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹூ டஸ் த ஸ்பீக்கர் கிளைம் டு ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹூ டஸ் த ஸ்பீக்கர் கிளைம் டு ரெஸ்பெக்ட்? The speaker claims to respect the great men's advice. அவர் யாரை அவர் மதித்து சொல்கிறாரு, யாருடைய கொட்டேஷன்ஸ் நம்ம கருத்துக்கள்லாம் இருக்கும், அதை எதை மதிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, இவர் தன்னுடைய கருத்துக்களை விட கிரேட் மென்ஸ் அட்வைஸ் ஃபார் த இண்டிவிஜுவல், நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே நமக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இந்த ஸ்பீக்கர் கிளைம்ஸ் டு ரெஸ்பெக்ட் த கிரேட் மென்ஸ் அட்வைஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் த சொசைட்டி. இந்த சமூகம் எப்படி இருக்கணும், இதில் ரொம்ப கிரேட்டாக இருக்கிறவர் வள்ளுவர் தான். என்ன, அவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம அந்த வள்ளுவருடைய குரலை மேற்கோள் காட்டிடுவோம் இல்லையா. அப்போ நல்லது சொல்லியிருக்காங்கன்னா யார் சொல்லியிருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அறிஞரும் நமக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஸ்பீக்கர் கிளைம்ஸ் டு ரெஸ்பெக்ட் த கிரேட் மென்ஸ் அட்வைஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் த சொசைட்டி. சமுதாயம் எப்படி இருக்கணும், மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஹீ ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். அதாவது அட்வைஸ், பொதுவான அட்வைஸை விட ஒரு கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கல்வியை பற்றி உணர்ந்த அறிஞர்கள் கருத்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ 2 குறள் நமக்கு மறக்கவே மறக்காது. என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. அதே மாதிரி தொட்டனை துரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை துரும் அறிவு. எவ்வளவு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளரும். பாருங்கள், அப்போ இது அவர் வள்ளுவர் எவ்வளோ படிச்சிருக்காருலாம் தெரியாது, ஆனால் அந்த கல்வியை பற்றின ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாருல, அதை தான் இவர் சொல்கிறார். ஹி ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ். அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு துறையிலையும் கண்டுபிடிப்புன்னு இருக்கும். அது பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உணர்வாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், அந்த கல்வித்துறையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அப்போ இந்த கொஸ்டின் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஹூ டஸ் த ஸ்பீக்கர் கிளைம் டு ரெப்ரசன்ட்? இந்த ஸ்பீக்கர் கிளைம்ஸ் டு ரெப்ரசன்ட் த கிரேட் மென்ஸ் அட்வைஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் அண்ட் த சொசைட்டி. ஹீ ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வை ஆர் யூனிவர்சிட்டிஸ் நெசசரி ஃபார் எ சொசைட்டி? ஒரு சமுதாயத்துக்கு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆர், பள்ளிக்கூடம்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எங்கே போய் படிக்கிறது, சொல்லித்தரதுக்கு ஆள், பள்ளிக்கூடம்னு இல்லை. ஆரம்ப காலத்தில் திண்ண பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு ஆசிரியர்கிட்ட குருகுலத்தில் தான் போய் படித்தாங்க. அப்போ எங்கேயோ ஒன்றை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
அது உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ இப்போ வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. நமக்கு தெரியும்ல, அசோகர் காலத்தில் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஒய் ஆர் யூனிவர்சிட்டிஸ் நெசசரி ஃபார் சொசைட்டி அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆர் நெசசரி டு ட்ரிம், டு ட்ரெயின், கைட் அண்ட் லீட். ஒருத்தவங்களை கைட் பண்ணணும், எப்படின்னா ஒருத்தவங்களை வந்து ட்ரிம் பண்ணணும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லதை வந்து நல்லா பாராட்டி வளர்க்கணும், கெட்டதை வந்து கட் பண்ணணும். ஒரு ஹார்ஸாக கூட நம்ம வந்து கட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்கள வந்து ட்ரிம் பண்ணணும், அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும், ட்ரெயின் பண்ணணும், கைட் பண்ணணும். டேய் நீ இப்படி போனாதான்டா நல்லா இருக்க முடியும், இதுதான் நீ செய், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆவ அப்படின்னு சொல்லி கைட் பண்ணணும். அப்புறம் அண்ட் லீட் த யூத். ஒருத்தனை வந்து நம்ம தலைமை ஏற்று அவனை வந்து கூட்டிகிட்டு போகணும், வா நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அப்போ லீட் த யூத், அவனை வந்து சரியான பாதையில் வந்து நம்ம அழைச்சிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வருவான். டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தால் தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அப்போ அந்த தனி மனிதனை வந்து சரியான முறையில் நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அவரை எத்தனை பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் பாருங்கள். அப்போ அவர் சரியான ஆளாக இருக்காருங்கிறது நம்ம படிக்காதவங்களுக்கு கூட புரியும் நமக்கு. they have the responsibility to fit an individual for making democracy fruitful and effective. அப்போது நம்ம என்ன இருக்குன்னா, அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. எப்படின்னா டு ஃபிட் அண்ட் இண்டிவிஜுவல், அவனை சரியான ஆளாக மாற்றி கரெக்டாக அந்த சமுதாயத்தில் வந்து சரியான ஃபிட்டான ஆளாக வச்சுருக்கணும். எதுக்குன்னா ஃபார் மேக்கிங் த டெமோக்ரஸி ஃப்ரூட்ஃபுல். நம்மளுடைய நாடு ஜனநாயக நாடு இருக்கு இல்லையா, இந்த நாட்டோட இந்த டெமோக்ரஸிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு பலனுள்ளதாக இருக்கணும், அப்புறம் எஃபெக்டிவாக இருக்கணும். என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒன்றா, சமுதாயத்தை உத்வேகப்படுத்துகிறதான ஒன்றா இருக்கணும். அது மேலே நம்பிக்கை வரணும் இல்லையா மக்களுக்கு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் ஆர் நெசசரி. பாருங்கள், ரொம்ப அழகாக படிச்சிடலாம். யூனிவர்சிட்டிஸ் ஆர் நெசசரி டு ட்ரிம், ட்ரெயின், கைட் அண்ட் லீட் த யூத் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. இதெல்லாம் ஏன் செய்யணும்னா, நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும்னா ஒரு மாணவனை இப்படிலாம் ஒரு யங்ஸ்டரை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சரி பண்ணி கொண்டுகிட்டு வரணும். they have the responsibility to fit. இது பொறுப்பு இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. they have the responsibility to fit an individual for making democracy fruitful and effective. so universities are necessary. third one பாருங்க, what was the role of scholars and poets in olden days. எல்லா காலத்துலேயும் வந்து ஸ்காலர்ஸ்னால் நல்லா எஜுகேட்டட் பர்சன்ஸ் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதே மாதிரி பாய்ட்ஸ் நல்லா படித்தவங்க புலவர்கள் வந்து கவிதை எழுதக்கூடிய படைப்பாளிகள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் ஓல்டன் டேஸில் என்ன மாதிரி இருந்தாங்க, அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஓல்டன் டேஸ் the scholars and poets adorned the chambers of kings. என்னன்னா இப்போ வந்து நம்ம அந்த சாம்பஸ்ன்னு என்னது, அந்த அரசனுடைய அரசவை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் உட்காந்துக்கணும், அவ்வளோதான். அங்கே உட்காந்துக்கிட்டு அரசனுடைய புகழை பாடிட்டே இருக்க வேண்டியதான் அந்த காலத்தில் இருந்தது. அவங்க வந்து அவங்களும் அந்த பொயட்ஸு அந்த ஸ்காலர்ஸும் வந்து கொஞ்சம் வறுமையில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வழியாக தான் அது இருந்துச்சே தவிர, கல்வியினுடைய நோக்கம் பாருங்களேன், அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வழியாக இருந்துச்சே தவிர நல்லதை சொல்வதற்கான வழியாக இல்லை. அவங்க போய் அந்த கேம்பஸில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் மரபில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய புலவர்கள் வந்து ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய போரையை நிப்பாட்டியிருக்காங்க, மன்னனுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க, அவ்வளவையும் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் சில இடங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை தான் இப்போ சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்வது வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. இன் த ஓல்டன் டேஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் poets adorned the chambers of kings and queens. அவங்களும் அந்த ஒரு என்னது ஒரு இப்போ நம்ம ஒரு விழாவில் வந்து ஒரு புது மனை விழா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வாழை மரம் கட்டுவோம், அப்புறம் நல்ல விளக்குகள்லாம் போடுவோம். அது மாதிரி இவங்களும் அந்த அரசவையில் இருக்கிறது வந்து அந்த அரசவைக்கு ஒரு பெருமை, அவ்வளோதான். இவங்களால வேறு எந்த ஒரு காரியமும் அவங்களுடைய கல்வி வந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் adorned the chambers of kings and queens, lords and nobles. இந்த மாதிரி பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட. அப்புறம் the scholars and poets worked in secluded place. அவங்க வந்து அவங்களுடைய வேலைங்கிறது ஒரு தனிப்பட்ட இடத்துல தான் இருந்துச்சு. அவே ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காமன் பீப்புள். மக்களாக அவங்க இல்லை. அவங்கள பார்த்து யாரும் வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்பயர் ஆக முடியாது. இப்போ நம்ம அப்படி கிடையாது.
இப்போ நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் மாடல் இருக்குது. ஆனால் அப்போ வந்து இவங்க எல்லாருமே அரசவைக்கு போயிடுறாங்க. எப்படி படை வீரர்கள் எப்படியோ அவங்களும் போய் இவங்க சண்டை போட மாட்டாங்க, அங்கே வந்து அவையில் உட்காந்துட்டு அவங்களோட அரசனோட இருப்பாங்க. In the olden days, scholars and poets adorned the chambers of kings and queens, lords and nobles. The scholars and poets worked in secluded places, away from the life of common people. அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இன் வாட் வேஸ் ஹாவ் யூனிவர்சிட்டிஸ் இம்ப்ரூவ் த சொசைட்டி? இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி வந்து நம்ம சொல்கிறோம், யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு சொசைட்டி தேவை டு ட்ரெயின் கைட் அண்ட் லீட் த யங்ஸ்டர்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்மளுடைய சொசைட்டிக்கு வந்து பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ் மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவன் வருவான், அவன் பாட்டுக்குள்ள வருவான். ஆனால் அவனை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ கையில் மண் இருக்குது அப்படின்னா, களிமண் இருக்குன்னா அதை நம்ம என்னவா வேணாலும் வடிவெடுக்கலாம் இல்லையா? நல்லா பிசைஞ்சு அதை வந்து ஒரு பானையாக வடிவமைக்கலாம், அல்லது ஒரு சிற்பமாக வடிவமைக்கலாம், ஏன்னா ஒரு கடவுள் சிலையாக கூட வடிவமைக்கலாம் இல்லையா? அது மாதிரி இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவனை வந்து உருவாக்குது. எப்படி உருவாக்குதுன்னு பாருங்கள். டு கிவ் நாலேஜ் டு த இக்னோரண்ட். இவனுக்கு கல்வியை கொடுத்தா அவன் எங்கேயாவது போய் இக்னோரண்ட்னு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வந்து அவன் கல்வியை கொடுக்க முடியும். ஹோப் டு த ஹோப்லெஸ். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இருக்காது, எது எடுத்தாலும் நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுவான். ஆனால் அவன் கூட தொடர்ந்து நம்ம பேசி அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனும் வந்து ஒரு நம்பிக்கையாளனாக ஆயிடுவான். அதே மாதிரி டு ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் தெம்செல்ஸ். இதுதான் ரொம்ப மெயின் பாயிண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ படிச்சிருக்காங்க, படிக்காதவன் கூட ரொம்ப வந்து ஒரு பேரோடும் புகழோடு இருப்பான். அப்படின்னா என்னென்னா, அவனுக்கு தன்னுடைய சிந்தனை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவன் சாதனையாளனாக மாறுறான். அதுதான் வந்து டு ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் தெம்செல்ஸ் அண்ட் ஃபெய்த் இன் அதர்ஸ். மற்றவங்களையும் நம்பணும், மற்றவங்க மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். இதைத்தாங்க ஒரு யூனிவர்சிட்டி செய்துன்னு சொல்கிறாங்க. என்ன நாளை கொடுக்குது, என்ன நாள்? டு கிவ் நாலேஜ் டு த இக்னரண்ட். அவனை எதுக்கு மோல்டு பண்ணுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு அவனுடைய அறியாமையை அகற்றுவதற்கு அவனுடைய நாலேஜ் வந்து பயன்படணும். அடுத்தவனுக்கு யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பயன்படணும். இதெல்லாம் இந்த கல்வி வந்து அவனை வந்து அப்படி யூனிவர்சிட்டிஸ் வந்து மோல்டு பண்ணுது. டு ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் தெம்செல்ஸ். இப்போது இவனுக்கு தன் மேலே நம்பிக்கை இருந்தால் தானே அவன் மற்றவங்களுக்கு தன்னை நம்பணுன்ற ஒரு எண்ணத்தை விதைக்க முடியும். அப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து தன் மேல் நம்பிக்கை உள்ளவனால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது கொடுக்குது. அதே மாதிரி அண்ட் ஃபெய்த் இன் அதர்ஸ். மற்றவங்களையும் நம்பணும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே கூடாது. தே டெவலப் த ஃபெய்த் இன் டெமோக்ரஸி. அதே மாதிரி நம்ம நாட்டோட ஜனநாயக அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசு மேலே ஒரு நம்பிக்கையை வைக்கணும் நம்ம. அதைத்தான் அது வந்து யூனிவர்சிட்டிஸ் டெவலப் பண்ணுது. அண்ட் ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமங்கிறத வந்து விதைக்குது. Thus universities have improved the society. எவ்வளோ அருமையான பாயிண்ட் பாருங்களேன். இந்த யூனிவர்சிட்டிஸ் mold the students to give knowledge to the ignorant, hope to the hopeless, to have confidence in themselves and faith in others. They develop the faith in democracy and equality. Thus universities have improved the society. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனிவர்சிட்டிஸ் டெவலப் ப்ராட் மைண்டட்னஸ். ஒரு பரந்த நோக்கு வேணும். நம்ம குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு விசாலமான பார்வை வேணும். அதை வந்து எப்படி இது டெவலப் பண்ணுது? ஹவு டஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டெரைவ் ஹோம் திஸ் ஐடியா? எப்படி இந்த ஐடியாவை வந்து அவர் விளக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கார்டிங் டு டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதாவது அக்கார்டிங் டு டாக்டர் ராதாகிருஷ்ணன்னா ராதாகிருஷ்ணனுடைய கருத்தின்படி அப்படின்னு அர்த்தம். தி யூனிவர்சிட்டிஸ் கேன் டெவலப் ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது வந்து ஒரு நம்ம ஜனநாயகம் இருக்கு இல்லையா, அதனுடைய உண்மையான அந்த கருத்தை நம்மளுக்கு வந்து வளர்க்க முடியும், நம்மக்கிட்ட வந்து விதைக்க முடியும். அதுதான் கேன் டெவலப் ட்ரூ ஸ்பிரிட். அதனுடைய ஆன்மா என்ன, ஜனநாயகம் அப்படிங்கிறதுனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம் என்ன, ஆத்மார்த்தமான கருத்து என்னங்கிறத நம்மக்கிட்ட வளர்க்க முடியும். அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. பாருங்கள், அடுத்தவங்களுடைய கருத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அது நல்ல கருத்தோ சரியான கருத்தோ சரியில்லாத கருத்தோ முதல்ல அவங்களுடைய கருத்தை நம்ம கவனிக்கணும், உள்வாங்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அண்ட் சால்வ் த டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ். எடுத்த உடனே அடுத்தவங்க சொல்கிறது பிடிக்கலன்னா நம்ம அடிதடியில் இறங்கிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, அவங்கள வந்து நிராகரிச்சிடக்கூடாது.
என்ன ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் சால்வ் த டிஃப்ரென்சஸ், வேறுபாடு இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன செய்யணும்னா த்ரூ டிஸ்கஷன்ஸ், அமர்ந்து பேசி அந்த வேறுபாட்டை நம்ம களையணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த வேறுபாடுகளை களைவது தான் ரொம்ப ரொம்ப ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படையே அதுதாங்க. நம்ம அந்த வேறுபாடுகளை வந்து களைஞ்சோனாவே அங்கே வந்து ஒற்றுமை இருக்கும். அதுதான் சால்வ் த டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ். இன் யூனிவர்சிட்டிஸ் the students have to recall the struggles of the past. ஏன்னா இப்போ நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், இது வந்து ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் ரியலைஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் த ப்ரெசன்ட். நமக்கு முன்னாடி இப்போ நிகழ்காலத்தில் என்னென்ன ஒரு சவால்கள்லாம் இருக்குது அதை நாம் உணரணும். இதெல்லாம் உணராமல் இருந்தோம்னா நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து நாட்டை வந்து முன்னேற்றுவதில் இருக்கவே இருக்காது. பாருங்க, அக்கார்டிங் டு டாக்டர் ராதாகிருஷ்ணன், the universities can develop true spirit of democracy, appreciation of others' points of view, and solve the differences through discussions. In universities, the students have to recall the struggles of the past and realize the challenges of the present. எப்போவுமே எந்த இடத்துலையுமே கடந்த காலமும் தெரிஞ்சிருக்கணும், நிகழ்காலத்தினுடைய பிரச்சனைகளும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு குடும்பமாகட்டும், ஒரு நாடாகட்டும், அது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். Why should the youngsters aim in life after their graduation? What should the youngsters aim in life after their graduations? சரிப்பா, நம்ம படிச்சுட்டு நம்ம பட்டப்படிப்புலாம் படிக்கிறோம், யூனிவர்சிட்டிஸ்க்கு போய் பட்டப்படிப்புலாம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய எய்ம் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஏர்ன் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக படிச்சுட்டு நீ வேலைக்கு போகணும், உனக்காக சம்பாதிக்கணும், உன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும். ஒரு 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 வீட்டில் ஒரு பெண் படித்து அந்த குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக நல்லா சம்பாரித்து நல்ல முறையில் இருக்குன்னா சமுதாயத்துக்கான வளர்ச்சி பாதையில் அதுவும் ஒரு அடி எடுத்து வைக்குதுன்னு அர்த்தம். அண்ட் தே மஸ்ட் கிவ் பேக் டு சொசைட்டி. பாருங்க, தே மஸ்ட் கிவ் பேக் டு சொசைட்டி வாட் தே ஹாஸ் ரிசீவ்டு. நாம் நினைக்கிறோம் நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, நான் என்னுடைய உழைப்பால் தான் படித்தேன், நான் என்னோடய திறமையால் படித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இருக்குங்க. அதுதான் சொல்கிறாங்க, தே மஸ்ட் கிவ் பேக் டு சொசைட்டி வாட் தே ஹாவ் ரிசீவ்டு. என்ன நம்ம இந்த இருந்து வாங்கினோமோ, நம்ம கற்றுக்கொண்டது எல்லாமே இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தானே. ஒரு யூனிவர்சிட்டிஸ் ரன் பண்ணுதுன்னா அது யாருடைய உழைப்பில் ரன் பண்ணுது? நம்ம எல்லாம் கொடுக்கக்கூடிய வரி பணம், நம்மளுடைய உழைப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், அவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஒரு ஆளை உருவாக்கிறாங்க. ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் முக்கியமானவங்களோ அதே போல் ஒரு மனிதன் வந்து இந்த சமுதாயத்திலேருந்து வெளியே வந்து சமுதாயத்தில் ஒரு ஆளாக உருவாக்குறதுக்கு இந்த சமுதாயமே பாடுபடுதுங்க, இன்டைரக்டாக பாடுபடுது. தே மஸ்ட் லைட் த டார்க் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். கண்டிப்பாக நம்ம தான் சொன்னோம். இன்னொரு கொஷின் பார்த்துங்களேன், இங்கே பார்த்தோம் பாருங்களேன். அதாவது டு கிவ் நாலேஜ் டு த இக்னரண்ட். இக்னரண்ட்னு அறியாமை தானே. அறியாமை என்னும் இருளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம நீக்கணும். தே மஸ்ட் லைட் த டார்க் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கிவ் ஹோப் டு தோஸ் ஹூ ஆர் ஹோப்லெஸ். இதுதாங்க நம்ம செய்யணும். மற்றவங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு பயன்படணும். நம்மளுடைய எஜுகேஷன் வந்து அதுக்கு பயன்படணும். The students have to earn for themselves and their families, and they must give back to society what they have received. They must light the dark minds of people and give hope to those who are hopeless. Next question பாருங்க. How can a graduate give back to his society, her society? சரிப்பா, எப்படிப்பா ஒரு படித்த பட்டதாரி வந்து தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி இதை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னா என்ன செய்யணும்? நம்ம வந்து தேங்க்யூன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மிக்க நன்றின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லணுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. கையெடுத்து வணங்கி நன்றி அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லி கொடுத்தா தானே இந்த குழந்தைக்கு தெரியும். அதை தான் இங்கே வந்து சொல்லித்தராங்க. How can a graduate give back to his society அப்படின்னு கொடுக்குறாங்க. Graduates should give back to society what they have received for their higher education. என்னெல்லாம் அவங்க உயர்கல்விக்கு வந்து இந்த சமுதாயத்திலேருந்து என்னெல்லாம் ரிசீவ் பண்ணாங்களோ அதையெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்படியே கொடுக்கணும். தே மஸ்ட் எஜுகேட் த அன்எஜுகேட்டட். படிக்காதவங்களுக்கு கல்வி சொல்லித்தரணும். அண்ட் கிவ் ஹோப் டு
த ஹோப்லெஸ் பீப்புள். யாரெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். பரவாயில்ல, நீ இப்போ வந்து ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா? நான் இதை காதில் கேட்டிருக்கேன். எப்படின்னா, படித்து பாழா போகிறத விட ஆடு மேய்ச்சி ஆளாகலாம் அப்படின்னு ஒரு பழமொழியே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது இதை பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். என்ன சுற்றி இருக்கிறவங்க நீ படின்னு சொல்லும்போது இந்த பழமொழியை கேட்கும் பொழுது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எல்லா விதமான கருத்துக்களும் இருக்குது. ஆனால் அப்படி சொன்ன ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து உணர்ந்திருப்பான். கல்வி இவ்வளோ முக்கியமா அப்படிங்கிறத வந்து உணர்ந்திருப்பான். அட்லீஸ்ட் நம்ம யாருக்கும் கொடுக்கலைன்னா கூட நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம வந்து அதை உணர்ந்து நம்ம கொடுப்போம் இல்லையா? அட்லீஸ்ட் வெளியே கொடுக்காத பொழுது கூட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 ஆளை வளர்த்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் போய் என்ன செய்வான்? கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் கல்வியினுடைய மகத்துவத்தை மற்றவங்களுக்கு புரிய வைப்பான். ஸோ அதுதான் வந்து the students can give back society. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய பதில், இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய பதில், இந்த 4வது கேள்வியில் இருக்கக்கூடிய பதில் எல்லாம் ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 4வது கொஷினில் இருக்கிற இந்த இருக்கு பாருங்கள், டு கிவ் நாலேஜ் டு த ignorant, hope to hopeless, have confidence in themselves and faith in others இருக்கு இல்லையா? அந்த 4 பாயிண்ட்டை எப்பயுமே மறக்காதீங்க. இந்த பாயிண்ட் தான் இங்கே வந்து ரிப்பீட்டடாக வருது இந்த கொஷின்ஸில். பாருங்களேன், என்னது? கிவ் பேக் டு சொசைட்டி வாட் தே ஹாவ் ரிசீவ்டு. அதே மாதிரி எஜுகேட் த எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் அண்ட் கிவ் ஹோப் டு த ஹோப்லெஸ் பீப்புள். அதே மாதிரி அடுத்த கொஷின்லையும் இந்த கொஷின்ஸில் இருக்குது பாருங்கள், வாட் தே கிவ் பேக் டு சொசைட்டி வாட் தே ஹாவ் ரிசீவ்டு, லைட் த டார்க் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்னாலும் ஒன்று தான், இல்லைன்னா எஜுகேட் அன்எஜுகேட்டட்னாலும் ஒன்று தான், அண்ட் கிவ் ஹோப் டு தோஸ் ஹூ ஆர் ஹோப்லெஸ். நீங்கள் படிச்சுட்டு நீங்களாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்தெந்த கேள்விக்கு எதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா? இது தனித்தனி கேள்வியாக கேட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் இன்னொரு கேள்வியில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறதுனால தப்பே கிடையாது. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஒரே 4 கொஷின்ஸ் இருக்குது. இது புக்கில் இருக்குது. ஆனால் இந்த 4 கொஷின்ஸுக்கு நீங்கள் தனியெல்லாம் படிக்கவே செலவில்லை. இப்போ இந்த 7 கொஷின் படிச்சிங்க இல்லையா? இந்த கொஷின்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸை இங்கே இருக்கிற இடம் பார்த்து இதை ஒரு தடவை ரேட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினில் இந்த பாயிண்ட்லாம் வரலாமா அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், wisdom was meant for mansion, not for the market place. வாட் டஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் சிக்னிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. விஸ்டம் வாஸ் நாட் மீன்ட் ஃபார் மேன்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் த ஓல்டன் டேஸ் scholars and poets adorned the chambers of kings and queens, lords and nobles. The scholars and the poets worked in secluded place away from the common people. The scholars used their wisdom only to help the kings. So the speaker says that their wisdom was not meant for mansion, அதாவது place of the king, not for the market place of the common people அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த கொஷின் பார்த்தோம் இல்லையா? வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் poets in olden days அப்படின்னு இருக்குல்ல. இந்த கேள்வியினுடைய மறுவடிவம் தான் அது. In the olden days, scholars and poets adorned the chambers of kings and queens, lords and noble. The scholars and poets worked in secluded places away from the life of the common people அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த பாயிண்ட் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் கீழே இது மட்டும் சேர்த்தா போதும். So the speaker says that their wisdom was means for the mansion, not for the market place. அன்னைக்கு படித்த மக்களோட அந்த கல்வி வந்து யாருக்கு பயன்பட்டது அப்படின்னா, அரசர்களுக்கு மட்டும்தான் பயன்பட்டது, பொதுமக்களுக்கு பயன்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், ஹவு ஷுட் யூனிவர்சிட்டிஸ் மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கொஷின் வந்து இன்னொரு கொஷினோட மறுவடிவம்னு சொல்லலாம். இந்த கொஷின் பாருங்கள், இன் வாட் வேஸ் ஹவ் யூனிவர்சிட்டிஸ் இம்ப்ரூவ் த சொசைட்டி. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்த யூனிவர்சிட்டிஸ் மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு கிவ் நாலேஜ் டு த ignorant, hope to the hopeless, to have confidence in themselves and faith in others. They develop the faith in democracy and equality. Thus universities have improved the society அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இங்கே ஒரு வேர்டு வந்திருக்கு பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டிஸ் மோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதே கொஷின் தான் அங்கேயும். இன்னொரு கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், why are universities necessary for a society? Universities are necessary to trim, train, guide and lead the youth to the development of the society. They have the responsibility to fit an individual for making democracy fruitful and
effective. So universities are necessary. இந்த ரெண்டு கொஸ்டினையும் கலந்து கட்டி அடிச்சோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்க, according to the speaker, universities should trim and train, guide and lead the students to serve the entire society. They have the responsibility to fit an individual for making democracy fruitful and effective. Universities mold the students to bring light into the darkness, give knowledge to the ignorant people and give hope to the hopeless. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, அந்த ரெண்டு கொஷின்ஸோட பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே அருமையாக படித்து எழுதிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு டஸ் அறிஞர் அண்ணா ஹைலைட் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் டு த சொசைட்டி? ஒரு படித்தவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அறிஞர் என்ன சொல்கிறார். நாம் வந்து இப்போ இந்த லெசன் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், படிச்சுட்டா நம்ம டிகிரி வாங்குறது நம்ம சொந்த விஷயம் போல் இருக்குது, அது நமக்கு மட்டும் பயன்பட்டால் போதும்னு நினைப்போம். சில சமயங்களில் பாருங்களேன், படித்த படிப்பு வந்து அவங்களுக்கே கூட பயன்படாமல் போயிடுது. அப்படி இல்லாமல் அந்த படித்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிறத சொல்கிறார் பாரு. இந்த சொசைட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹையர் எஜுகேஷன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கிறோம், ஏதோ ஒரு பாலம் கட்டுறோம்னாலும் அதில் எல்லாமே அரசு ஒதுக்கக்கூடிய நிதியானது எதுலேருந்து வருதுன்னா நம்மளுடைய பணத்திலிருந்து தான் வருது. நாம் செலுத்தக்கூடிய வரி பணம், நேர்முக வரி, மறைமுக வரி எல்லாத்துலேயும் இருந்தால் வருது. அப்போ நம்ம வந்து இந்த எஜுகேஷன் நம்ம படித்தோன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கறது வந்து நம்மளுடைய வரி பணத்தில் தான் இருக்குது. இப்போ நாமளே என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கலவரம்னா பஸ்ஸை கொளுத்துவோம். யார் பஸ்ஸு? நம்ம சட்டையை நம்ம கிழிக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம வந்து பஸ்ஸையும் கொளுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்டெரக்டாக நிறைய அப்படியே கதை சொல்லிக்கிட்டே போகலாம், என்னென்ன பொறுப்பு இருக்குது நமக்கு அப்படின்றத. ஸோ the society is responsible for higher education of the youngsters in terms of money. Therefore, அண்ணா says the graduates must give back to society. கண்டிப்பாக கொடுங்கடா, நீங்கள் வாங்கினதை திரும்பி இந்த சொசைட்டிக்கு கொடுங்க. எப்படின்னா, நம்ம ஒரு விதை போடுறோம், அந்த செடி முளைச்சி மறுபடியும் நமக்கு தானே பலன் கொடுக்குது. அது மாதிரி நம்ம ஒரு விதையாக இருக்க வேண்டும். Graduates must give back to society what they have received as in terms of service. நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று ஒரு 4 பேத்துக்கு நம்ம கல்வி இலவசமாக சொல்லி கொடுத்தோம்னா கூட முடிஞ்சது. Graduates must try to serve society in all possible ways to remove ignorance and being light and hope. Graduates must try to serve society in all possible ways to remove ignorance and bring light and hope. கண்டிப்பாக நீங்கள் கல்வி சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை எந்த வகையிலையாவது நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம ஒரு வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நல்ல சர்வீஸ் கூட வந்து அதுதான். Students are instilled with some of the essential values and skills while at the universities. Enumerate them. நமக்கு வந்து நம்ம வந்து எசென்ஷியல் வேல்யூஸ், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான சில கருத்துக்கள், ஒரு மதிப்புமிக்க கருத்துக்கள் வந்து நம்ம மனசில் வந்து உள்வாங்கணும். அது வந்து கல்விக்கூடம் சொல்லி கொடுக்குது. எப்படி இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் சொசைட்டிக்கு இருக்கணும், நம்ம நாடு இப்படி பெருமையோடு இருக்கணும், இப்படிலாம் ஏதோ ஒன்று நம்ம மனதில் விதைக்கிறதுனால தான் இதில் 10ல் 1வது வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு பயன்படுறவங்களா வராங்க. ஸோ அங்கே நமக்கு எல்லாரும் சொல்கிற கருத்துக்களும் கிடைக்கிறதுனால தான் யூனிவர்சிட்டிஸ் எக்யூப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் நாலேஜ், அவங்களுக்கு அறிவை கொடுக்குது, அண்ட் கிவ் தம் பேஷன்ஸ் அண்ட் பெர்சீவரன்ஸ். நமக்கு வந்து பேஷன்ஸ்னு பொறுமையை கற்றுக் கொடுக்குது, விடாமுயற்சியை கற்றுக் கொடுக்குது. தே இன்ஸ்டில் இன் தம் த ஃபெய்த் இன் டெமோக்ரஸி. அதே மாதிரி நம்ம மனித ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை விதைக்குது. அண்ட் ஏ கெப்பாசிட்டி டு ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை நம்ம எடுத்து செய்வதற்கான ஒரு திறமையை நம்மக்கிட்ட வளர்க்குது. டு கெப்பாசிட்டி டு ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அபோவ் ஆல், these universities instill the spirit of service to society. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்கள்கிட்ட கொடுக்குது. அண்ட் கன்சர்ன் ஃபார் த காமன் மென் அண்ட் உமன், சாதாரண மக்களையும் நம்ம வந்து நினச்சி பார்த்து தான் ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம எடுக்கணும், செய்யணும். இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யூனிவர்சிட்டிஸ் எக்யூப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் நாலேஜ் அண்ட் கிவ் தம் பேஷன்ஸ் அண்ட் பெர்சீவரன்ஸ். They instill in them the faith in democracy and a capacity to shoulder responsibility. Above all this, universities instill the spirit of service to society and concern for the
காமன் மேன் அண்ட் உமன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் கிராஜுவேட்ஸ் ஃபேஸ் இன் தேர் டாஸ்க் ஆஃப் சர்விங் த சொசைட்டி? இப்போ நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கும்? நம்ம கிராஜுவேட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் நம்மளை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த கருத்துக்கள் பிரகாரம் நம்ம நடக்கணும், நம்ம கற்றுக்கிட்டதையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பயன்படுத்தணும்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக வரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்ன தடைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. த வேர்ல்டு மே டிம் ஏ கிராஜுவேட்ஸ் ஹோப். முதல்ல அடி எங்கே ஒழுகுன்னா நம்மளுடைய நம்பிக்கை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி செய்யலான்னு வர பாருங்க, அங்கேயே ஒழுந்துடும் அடி. அதே மாதிரி டிஸ்டர்ப் ஹிஸ் ஹர் டெஸ்டினேஷன். நம்ம இந்த நோக்கத்தோடு வர்றோம்ல, அதை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை தொந்தரவு பண்ணும். அண்ட் அர்ஜ் ஹிம் ஹர் டு ஃபேஸ் த அன்பிளசன்ட் ப்ராக்டிசஸ். ஒரு வேலையை செய்கிறது வந்து அவ்வளோ சாதாரண கிடையவே கிடையாது. அன்பிளசன்ட் ப்ராக்டிசஸ் கான்ட்ரரி டு ஹிஸ் ஹர் பிரின்சிபல்ஸ். நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையிலேயே வந்து நம்பிக்கையே தவறோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தராத ஒரு பாசிட்டிவாக அந்த வேலை கடகட நடந்தால் தானே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நடக்கிறதுக்கு 1000 தடைகள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? அதான் அன்பிளசன்ட் ப்ராக்டிசஸ் கான்ட்ரரி டு ஹிஸ் ஹர் பிரின்சிபல்ஸ். tyranny of all kinds and the environment. இப்போது அந்த நமக்கு வந்து ஒரு வேலை செய்யும்போது அதிகாரமிக்க ஒரு இடத்துல இருந்து கூட நமக்கு அது தடை வரலாம். நீங்கள் இந்த வேலையை கைவிடுங்க, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி அண்ட் த என்விரான்மெண்ட் வில் டிஸ்கரேஜ். அதில் ரொம்ப தடைகள் வந்து நமக்கு முன்னேற்றம் இல்லாத போது நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் வந்து என்ன சொல்லும், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, நீ வந்தியா உன் பொழப்ப பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பண்ணும் இல்லையா? நமக்கே சந்தேகம் வந்துடும், என்னடா எல்லாரும் தான் நல்லா தான் யோசிக்கிறாங்களோ, நம்மளோட யோசனை தான் தப்புன்னு நினைக்கிற மாதிரி. டிஸ்கரேஜ் ஹிம் ஹர். ஹி மே ஃபைண்ட் த செல்ஃப் சீக்கர்ஸ் ஆர் என்த்ரோன்ட் அண்ட் த பேஷண்ட் ஒர்க்கர் டிக்ரைடு. எப்படின்னா இப்போ செல்ஃப் சீக்கர்ஸ்னு என்னது, தன்னுடைய நலத்துக்காக மட்டுமே பாடுபடுறவங்க இருப்பாங்க இல்லையா? எல்லா செயல்களையும் தங்களுடைய ஆதாயத்தை தேடுறவங்க. ஹி மே ஃபைண்ட் தட் செல்ஃப் சீக்கர்ஸ் ஆர் என்த்ரோன்ட். அவங்களுக்கு பார்த்தோம்னா சுயநலமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா மாலை என்ன மரியாதை என்ன புகழ் என்னன்னு இருக்கும். ஆனால் உண்மையாக அந்த பேஷண்ட் ஒர்க்கர் பொறுமையாக ஒரு கல்லில் சிலை செய்கிற சிற்பி மாதிரி பொறுமையாக வந்து இந்த சமுதாயத்தோட நலனுக்காக உழைக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் இல்லாமையே பண்ணிடுவாங்க. அதை எத்தனை நம்ம நிகழ்காலத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? தீஸ் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் எ கிராஜுவேட் ஃபேஸஸ் இன் ஹிஸ் ஹர் வே. இதெல்லாம் ஒரு கிராஜுவேட் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு தடவை பாருங்கள். த வேர்ல்டு மே டிம் எ கிராஜுவேட்ஸ் ஹோப், டிஸ்டர்ப் ஹிஸ் ஹர் டெஸ்டினேஷன் அண்ட் அர்ஜ் ஹிம் ஹர் டு ஃபேஸ் த அன்பிளசன்ட் ப்ராக்டிசஸ் contrary to his her principles. Tyranny of all kinds and environment will discourage him her. He may find that self-seekers are enthroned and the patient worker decried. These are the hindrances a graduate faces in his her way. நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஆன்சரே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். சில விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கிறது வந்து மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, நம்ம மனதிற்காகவும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.